நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா, உங்களுக்கு தான் லவ் லெட்டர் வந்திருக்கு. இத்தனை வருஷமா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசி காலத்திலயாவது நாம சேர்ந்து வாழணும். என் காதலை ஏத்துக்க. என்னம்மா, யார் அது? உன் மேல இவ்வளவு பாசம் பொழியறாங்க? நீ வாயை மூட போறியா இல்ல செருப்பு பிஞ்சிடும்? என்ன தானே இதெல்லாம்? எனக்கு என்னங்க தெரியும், இது யார்தோ இங்க வந்திருக்கு. மனோஜ், நீ போய் அந்த வாட்ச்மேனை ஒரு அரை அரைஞ்சிட்டு வாடா. யார்தோ பொக்கே இங்க அனுப்பி வச்சிருக்கானுங்க. சரியான பைத்தியக்காரனா இருப்பா போல இருக்கு. அப்படியா? இந்த அபார்ட்மெண்ட்ல எத்தனை தானா இருக்காங்க? நல்லா கேளுங்க. என்ன தானே அதெல்லாம்? என்னங்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என் கையிலயா இருக்கு? யாரோ வந்து ஏதோ குடுத்துட்டு போனா அதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? நான் எப்படிங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்படியா? யாராவது சும்மா பூ அனுப்புவாங்களா? எனக்கு என்ன புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இவ்வளவு பெரிய பசங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? வாய் கிழிய பேச மாத்திரம் தெரியுது இல்ல? இவ்வளவு பெரிய பொக்கேவை யாராவது சும்மா அனுப்பானா? விதவிதமா பூ வைக்கிறத நினைச்சேன். நீங்க பேசிட்டு போறீங்க. என் மேல கோபப்படுறாருடா. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. 3 மச்சு 4 மச்சு. அம்மா, இங்க பாருமா, அப்பா உன் மேல ரொம்ப பொசசிவ் ஆயிட்டாரு. ஆமாண்டா, பொசகட்டு போய் தான் பேசுறாரு. உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? மா, நீ தான் டிசைன் டிசைனா பூ வைக்கிறல்ல, உன் டேஸ்ட் தெரிஞ்சுதாமா அவர் அனுப்பியிருக்காரு. நீ என்ன பண்ற? இந்த பூவை எடுத்துட்டு இத வச்சுக்கோ, நல்லா இருக்கும். விளக்கமாறு பிஞ்சிட போட. ஆத்தா மாரியாத்தா, எந்த எடுபட்ட பையன் இந்த பூ அனுப்பி வச்சானோ தெரியலையே. அவன் கையில கட்ட முளைக்க எங்கேயோ இருந்து என் குடும்பத்தை பத்த வச்சுட்டானே. ஏய், எங்கடா இருக்க நீ? ரொம்ப நல்லா இருக்கு. பெருசா வந்துட்டா. எனக்கும் என் உன்னியேட்டனுக்கு நடுவுல பத்த வைக்கிறதுக்கு. இப்ப இந்த சென்னைக்காரிக்கு சரியான ஒரு பாடம் கத்து கொடுக்காம நான் விட மாட்டேன். பாத்துக்கிறேன். இதுக்கு மேல எப்படி பொறுமையா இருக்க முடியும்? உட்காரு உட்காரு வைஷு, சொல்றேன்ல உட்காரு. டென்ஷன் ஆகாத. இன்னைக்கு ஈவினிங் ஜெய்க்கும் காவியாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. இதுக்கப்புறமும் நான் அவனை நம்புறது சுத்த முட்டாள்தானோ. இது வரைக்குமே அவனை நம்பி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயாச்சு. அப்படியே இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா நீங்க எல்லாரும் என்ன சைலண்டா இருக்க சொல்றீங்க? இதுக்கப்புறம் அவன் என்ன மைண்ட் பண்ணவே போறது இல்ல. வைஷு, அவன் ரியாக்ட் பண்றான். ஆனா மாப்பிள்ளைய நினைச்சு கொஞ்சம் பயப்படுறான். இப்படியே பயந்துட்டே அந்த காவியாவை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. அந்த தொட நடுங்கி எனக்கு தேவையே இல்ல. உங்களால இந்த டிராமாவை போட்டு இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். எந்த மோளே, ஜெய்தான் அப்படி இருக்கான். இதுக்கு மேல எங்களால என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. அவனை விடுங்க. இந்த இங்க ஒண்ணு தேமேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கே, இத நினைச்சதா இன்னும் பயமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நம்ம பிளான் படியே நடக்குமே நினைச்சுதான் நான் இப்படி ஒரு வெண்ணையோட என்கேஜ்மெண்ட் கோத்துக்கிட்டேன். ஒருவேளை எனக்கு இவன் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா ஐயோ, என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஓ காட், ப்ளீஸ் சேவ் மீ. என்னது சேவ் யூவா? சேவ் மீங்க? என்னால இந்த என்கேஜ்மெண்ட்க்கு ஒத்துக்கவே முடியாது. நான் தக்கல ஸ்டில்லா 5 வருஷமா உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன் தெரியுமா? அவளுக்கு பெரிய ரப்பர் தோட்டம்லாம் இருக்கு. உனக்கு வெறும் ரப்பர் வாய் தான் இருக்கு. ஐயோ, ஸ்டெல்லா இல்லாத லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏய், இங்க கே லைஃபே முடிற மாதிரி இருக்கு. உனக்கு ஒரு ஸ்டெல்லாவோட ரப்பர் தோட்டம் ரொம்ப முக்கியமா போச்சா? வாயை மூடிட்டு உட்கார்ந்துற மரியாதையா? வைஷு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன்.
ஆனா என்னால உனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. ஸ்டெல்லாக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அம்மா சத்தியமா சொல்றேன். ஐயோ கொஞ்சம் பேசுறது நிறுத்துறியா? நீ பேசுனா மண்டைக்குள்ள அப்படியே ட்ரெயின் ஓடுற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல ஸ்டெல்லாவை பத்தி பேசுன அவனை மண்டைய புடிச்சு செவுத்துல வச்சு நச்சு நச்சு அடிச்சு ரத்தத்தை வர வச்சிருவேன். இரு கூல் கூல், கொஞ்சம் பொறுமையா இரு வைஷு. ஏன் இப்போ டென்ஷன் ஆவற? வேணாம், எந்த வேற ரேர் பிளட் குரூப். நான் அப்படியே ஓரமா உட்காந்துக்கிறேன். போய் இப்படி பேசுற? ஐயோ. ஆனா ஒண்ணே ஒண்ணு வைஷு, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். என்ன? ஆனா கல்யாணம் மட்டும் என்னால பண்ணிக்க முடியாது. I just can't do it. Will you please just shut up? Okay. மோளே சும்மா இரு. ஐயோ. ஓ இவன் வேற, நீ பாத்து உட்காரு. I'm okay. நீங்களா தான் பேசி முடிவு பண்ணுங்க. வைஷு மோளே இருக்கே, நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. அப்புறம் நீயும் மதனும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். நானு ஒரு அருமையான சூப்பர் பிளான் போட்டு வச்சிருக்கேன். முதல்ல அந்த சென்னைக்காரங்க அதுல மாட்டிப்பாங்க. என் உன்னியட்டங்கிட்டே அந்த பொம்பளை போய் சொல்லிட்டால. அதனால நானும் அந்த சொர்ணக்கா தனத்துக்கு ஒரு பொக்கே அனுப்பி இருக்கேன். அந்த சம்பந்தி சாமி இல்ல, அத நம்பிடுச்சு. இவனை விட நீங்க ரொம்ப படுத்துறீங்கம்மே. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம உங்க கதையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இது ரொம்ப சீரியஸான மேட்டரம்மே. இதுல வந்து காமெடி பண்ணாதீங்க. ஜெய்யோட நிச்சயதார்த்தத்துக்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாமி சண்டைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் சண்டை போட்டா என்ன போடாட்டி என்ன, அதுல என்ன பிரயோஜனமே? நம்ம வைஷுக்கும் மதனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்றதா சொல்லிருக்கோம். I cannot do it. நான் தக்கல ஸ்டெல்லாவே. அட ஆமா தெரியும். ஐயோ. இப்ப நம்ம சும்மா பொய்யா நிச்சயதார்த்தம் பண்ண போறதை எப்படி உடைக்க போறாமே? அதான் ഞാൻ എല്ലാം നോക്കിക്കൊള്ളാന്ന് പറഞ്ഞില്ലേ. எனக்கு தலை சூடாய், நல்ல சாய குடிச்சு பின்ன ஆலோசிക്കാം കേട്ടോ. எஸ் ஆண்டி, ഇവിടെ ஒரு கட்டன் சாயா. ஓகே. ஐயோ உட்காருமா. நீ டென்ஷன் ஆகாத. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரவன், சித்தியே இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க? தெரியாத மாதிரி நடிக்காத, எல்லாம் உன்னாலதான். நீ என்ன சொல்ற? நான் என்ன பண்ணேன்? புரியலையா? சித்தி உன்னாலதான் டென்ஷனா இருக்காங்க. நான் எதுவுமே பண்ணலையே. சித்திய உங்க ஜெய் மாமா அப்செட் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் சித்தி அந்த மதன் அங்கிள் கூட பொய்யான என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் உங்க ஜெய் மாமாவால தானே? அப்ப இது யார் தப்பு? உன் தப்பு தானே? அதுக்கு என்ன பார்த்து ஏன் கத்துற? ஏன்னா உன் ஜெய் மாமா தான் என் சித்திய அழ வச்சாரு. நீ பொய் சொல்ற. என் ஜெய் மாமா அப்படி எதுவுமே பண்ணல. எனக்கும் வைஷு சித்திய பத்தி கவலையா தான் இருக்கு. பாவம் அவங்க. பொய் சொல்லாத. நீ அவங்கள பார்த்து வருத்தப்படுறதா இருந்தா அவங்க அழுகிறத வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவா இருப்ப? கேர்ள்ஸ் எல்லாம் எவ்வளவு மீனா இருக்காங்க. அப்பா அவங்களும் மீனா? ஆமா, அவங்களும் மீன் தான். என் சித்திய பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் சித்தி ரொம்ப நல்லவங்க, தெரியுமா? எனக்கு எதுக்கு இப்படி ஒரு புது பிரச்சனை? நான் காலேஜ் படிச்சேனா, கண்டவனோட சுத்தனா, எந்த எடுபட்ட பையன் முடிச்சாவிக்கு இந்த பூ அனுப்பி வச்சிருக்கான்னு தெரியலையே. காலம் போன கடைசியில இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நான் பார்க்கணுமா?
இத அனுப்பிச்சவன் மட்டும் தைரியமான ஆம்பளையா இருந்தா என் முன்னால வந்து நிக்கட்டும். அவன் 3 ஜென்மமும் மொத்தமா வாந்தி எடுக்கிற மாதிரி வண்டியா கழுவி ஊத்துவேன். என் வாழ்க்கையில தடவையா கல்யாணத்துக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துல இந்த மனுஷங்கிட்ட இன்னைக்குதான் திட்டு வாங்கியிருக்கேன். சோகத்துல ஒரு சோடா குடிக்கலான்னா இந்த மனுஷன் முறுக்கிக்கிட்டு நிக்கிறாரு. என்ன கொடுபடா ஆத்தா. பாட்டி என்னம்மா எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அப்பா, சித்தப்பா, ஜெய் மாமா. அம்மா இன்னைக்கு ஜெய் மாமா நிச்சயதார்த்தம்ல, அதுல எல்லாரும் பிஸியா இருக்காங்க. நீ போ கண்ணம்மா, போய் விளையாடு. இல்ல, நான் விளையாட மாட்டேன். உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். செல்லம், பாட்டிய தொல்லை பண்ணாத அத்தா. பாட்டி ரொம்ப டென்ஷனா இருக்கேன். இதெல்லாம் அந்த திருட்டு அயோக்கிய நாயால. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க? அங்கேயும் டென்ஷனா இருக்காங்க, இங்கேயும் டென்ஷனா இருக்காங்க. அவங்க எல்லாரும் சித்திக்கு பொய்யான நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்க போறாங்க. பாட்டி இங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் தாத்தா அங்க மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. பாட்டி, பொய்யான நிச்சயதார்த்தம்னா என்ன? பொய்யான நிச்சயதார்த்தமா? வைஷாலிக்கு பொய்யான நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு உன்கிட்ட யார் சொன்னாங்க? ஸ்ரவன் தான் சொன்னா. என்னம்மா சொல்றீங்க? நிஜமாவா? சத்தியமா 100க்கு 100 உண்மை அர்ஜுன். குழந்தைங்க எங்கேயாவது பொய் சொல்லிருக்காங்களா? இந்த வைஷாலி இருக்காளே, இவ ஜெய்ய வெறுப்பேத்தனதுக்காகவே இப்படி பொய்யான நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காப்பா. பாவம் அந்த அப்பாவி பையன் இருக்கானே, அவன் வேற யாரையும் காதலிக்கிறானா. இவளுக்கு எல்லாருமா சேர்ந்து அந்த பையனை மிரட்டுறாளுங்களாம். அது மட்டும் இல்ல, இந்த பூவை எனக்கு காலையில அனுப்பி வச்சதும் இவளுங்களோட வேலை தானாப்பா. அப்படியா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அந்த கேரளாக்காரங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். மூஞ்சில கரிய பூசுற மாதிரி செய்றேன். நீங்க பயப்படாதீங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வைஷு, அழாத. வைஷு, நீ முதல்ல அழறத நிறுத்து. நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு, இப்படி பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிற. சொல்றத புரிஞ்சுக்கோ வைஷு. நீ டென்ஷன் ஆகி எதுவுமே ஆக போறதில்ல. இப்போ சொல்றேன் வைஷு, நீ ஜெய்ய கொஞ்சமாச்சும் நம்பணும். இங்க பாரு, அவன் இப்போ உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு கட்டாயத்துல மாட்டிட்டு இருக்கான். அவன் அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு தான் நாங்க இவ்வளவு பெரிய டிராமாவை பிளே பண்ணிட்டு இருக்கோம். நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்றோம்ல நாங்க. இங்க பாரு வைஷு, நாங்க எல்லாரும் உன் கூட தானே இருக்கோம். We'll plan out something. Don't worry. வைஷு, வைஷு, பாத்துக்கலாம், ഒന്നും നടക്കാതെ. മോനെ, ഞാനല്ലേ പറയണത്, ഈ എൻഗേജ്മെന്റ് നടക്കില്ല. നടക്കില്ല? അയ്യോ ആന്റി, എനിക്ക് ഭയമാ இருக்கு ആന്റി. இந்த என்கேஜ்மென்ட் நடந்துரும் ആന്റി. പേടിക്കണ്ട, ഞങ്ങൾ നോക്കിക്കോളാം. ഞങ്ങളില്ലേ? ധൈര്യமா இரு வைஷு. அத்தை, எல்லாரும் கூப்பிடுங்க, ஒரு முக்கியமான விஷயம். ஓ, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? என்ன? என்கேஜ்மென்ட் கேன்சல் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஜெய்யோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சா? மாப்பிள்ளை, என்ன கொடுமை இது? ரியலி? இல்ல, ஐயோ,
அப்படியா? ஜெய் அதுக்கு கடைசி நேரத்துல எப்படி ஒரு முடிவு எடுத்தான்? மாமா பாவம் மாமா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. இப்ப எல்லாம் வீணா போச்சு. இரு அவ்வளவு தம் கேட்டாத. ஜெய் கிட்ட போய் அவனோட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன கொன்னே போட்டுருவான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து அர்ஜுன் என்கேஜ்மெண்ட் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணுவான். இல்ல வைஷாலி மதனோட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன். ஏன்? யார் சொன்னா? அதெல்லாம் இல்லையே. என்ன பிரியா இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை எப்படி பண்ண? நான் என்ன பண்ண? என்கேஜ்மெண்ட்க்கு ஹால் கூட புக் பண்ணல. How careless of you. ஹால்ல நாங்க புக் பண்ணிட்டோம்ல. ஆமா புக் பண்ணிட்டோமே. ஒருவேளை நீ பண்ணிருந்தனா அவங்க எதுக்கு நீ பண்ணலன்னு சொல்லுவாங்க? நீ எவ்வளவு ப்ரொஃபஷனல். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் எவ்வளவு நல்லா பண்ணிருக்க. எல்லாமே வீணா போச்சுல்ல. இப்படி சொதப்பிட்டியே. சரி விடு, நான் தான் இருக்கல, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றபடி செய். வைஷாலிக்கும் ஜெய்க்கும் கண்டிப்பா என்கேஜ்மெண்ட் நடக்கும். ஓ, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து தெளிவா சொல்லிடுறேன். வைஷாலிக்கும் மதனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கும் அண்ட் ஜெய்க்கும் காவியாக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கும். ஒரே ஹால் ஒரே நாள். எப்படி என்னோட பிளான்? மாட்ன இல்ல அதெல்லாம் முடியாது. எல்லாரும் ஒரே குடும்பம் தானே? என்ன அத்தை, என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க அந்த ஹால் புக் பண்றதுக்கு மறந்துட்டீங்க. இப்போ எங்க போய் புக் பண்ணுவீங்க? அதெல்லாம் முடியாதுல்ல. ஒரே கம்யூனிட்டி ஹால்ல வச்சுக்கிட்டா வேலை முடிஞ்சிடும். இல்ல எங்களுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாங்க வேற ஹால் பாத்துக்கிறோம். என்னமா நம்ம வேற ஹால் பாத்துக்கலாம். எல்லாம் பண்ணிட்டோம், ஏற்பாடு பண்ணிட்டோம். That's not possible. Listen, don't be foolish. இந்த நேரத்துல எந்த ஹாலும் கிடைக்காது. It's very short notice. And இப்படி பண்ணா இன்னும் டைம் சேவ் ஆகும்ல. It's going to be so much easier for everyone. அதனால தான் சொல்றேன். 5 மணிக்கு வைஷாலி மதனோட நிச்சயதார்த்தம், 7 மணிக்கு ஜெய் காவியாவோட நிச்சயதார்த்தம். அவ்வளவுதான். நோ சாரி எங்களால எல்லாம் அந்த ப்ரோகிராம ப்ரீபான் பண்ண முடியாது. நீங்க முதல்ல ஜெய்க்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நாங்க வைஷாலிக்கு 7 மணிக்கு தான் நிச்சயம் பண்ணுவோம். சரி, முதல்ல நானும் அப்படிதான் யோசிச்சேன். ஆனா பிரியா மாட்டிப்பாளே. எனக்கு என்ன, நான் மாட்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க 7 மணிக்கு வச்சுக்கிறோம். ஒரு பக்கம் ஜெயோட என்கேஜ்மெண்ட், இன்னொரு பக்கம் எங்க வைஷாலியோட என்கேஜ்மெண்ட். இல்ல பிரியா, புரிஞ்சுக்கோ. ஜெய் என்னோட தம்பி, நீ அவனோட அண்ணி தானே. அவனுக்கு அப்புறம் வைஷாலியோட என்கேஜ்மெண்ட் வச்சா you can't concentrate. It's going to be very difficult for you. புரிஞ்சுக்கோ. And listen, let's be honest. I'm to be fair. ரெண்டு இடத்துலயுமே என்னோட குடும்பம் தான். இதுல யாருக்கு என்ன கஷ்டம் இருக்க போது சொல்லு. இந்த விஷயத்துல நீங்க வாழ்க்கை பூரா குறை சொல்லிட்டே இருக்க கூடாது, என்னையும் குறை சொல்லக்கூடாது இல்ல. சோ இந்த வீட்டோட மாப்பிள்ளையா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். முதல்ல 5 மணிக்கு வைஷாலிக்கும் மதனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ஜெய்க்கும் காவியாக்கும் 7 மணிக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும். 5 PM and 7 PM. புரிஞ்சுதா? That's it. No more questions. Done. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா சீக்கிரம் வா. இந்த விஷயத்துக்கு நீங்க தான் என்ன பண்றோம்னே தெரியல. தலை வெடிச்சிட்டு போட்டுருக்கு. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் பார்த்துட்டு ஒண்ணும் நடக்காது. நீ கவலைப்படாத. இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கு எங்க பிளான்ல வந்து இப்படி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. யூ கேன் சேஞ்ச் பிளான். இங்க பாருங்க, இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு தான் எங்களுக்கு முகூர்த்தம். 7 மணிக்கு தான் என்கேஜ்மெண்ட் வைக்க முடியும். அத மாத்தவே முடியாது இல்லமா? 7 மணிக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட எங்களால முகூர்த்தத்தை வச்சுக்க முடியாது. கரெக்ட்டா? சரி ஓகே.
எங்களுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் ரொம்ப முக்கியம். எங்க ஃபேமிலில இதெல்லாம் நாங்க ரொம்ப பாப்போம். வெரி வெரி சம்பிரதாயம். பிரியா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பிபி ஏத்திக்காத, டென்ஷன் ஆகாத. நான் தான் எல்லாமே சால்வ் பண்ணிட்டேனே. முகூர்த்த நேரத்தையும் நான் சால்வ் பண்ணிட்டேனே. என்ன பேசுறீங்க நீங்க? முகூர்த்த நேரத்தை யாராவது சால்வ் பண்ண முடியுமா? நீங்க என்ன ஐயரா? You're not an ஐயர். I'm not an ஐயர், but I have an ஐயர். You please wait here. வாங்க ஐயரே. வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். வாங்க உட்காருங்க. வாங்க மாமா. அதான் வந்துட்டேனே, சொல்லுங்க. இல்ல ஐயரே, நான் மாமாவை கூப்பிட்டேன். அதான் வந்துட்டேனே, அததான் நானும் சொல்றேன். ஐயோ ஐயரே, நீங்க ஐயர் மாமா, அவரு என்னோட மாமா. வாங்க மாமா. நமஸ்காரம் நமஸ்காரம். வாங்க உட்காருங்க. மாமா இப்ப சொல்லுங்க என்னன்னு. எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லுங்க. உங்க மாப்பிள்ள ஏற்கனவே என்கிட்ட வந்து நல்ல முகூர்த்தத்தை குறிச்சிட்டார். அப்பதான் நான் அவர்கிட்ட சொன்ன 5 மணிக்கு நிச்சயம் பண்ணலான்னு. முகூர்த்த நேரம் அமோகமா இருக்கும். பாத்தீங்களா, இதை விட வேற முகூர்த்தம் வேணுமா உங்களுக்கு? ப்ராப்ளம் சால்வ், அவ்வளவுதானே.